அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வந்து நம்மளை பழிவாங்குற எண்ணத்திலேயே டாக்ஸ் வந்து 25% இருந்ததை 50% ஆக்குனாரு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம நியூஸ்ல படிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இதனால என்ன பயனு அவங்களுக்கு, நமக்கு என்ன லாஸு, வர்க்கத்துல வர்த்தகம் பண்றதுக்கு பிசினஸ் ஏற்றுமதி இறக்குமதியில என்ன நடக்க போகுதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளோட ஏற்றுமதி பொருள் அங்கே போய் இறங்கினா மட்டும்தான் நமக்கு பணம் வரும். எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட பொருளை அமெரிக்காவில் போய் எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வர்த்தகங்கள் அதிகமாகும், நமக்கு பிஸ்னஸும் செழிப்பாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இது தடை பண்ணுறதுக்காகவே டாக்ஸை கூட்டினாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஹாய், நான் தான் உங்கள் ஈடி முகிலன். சமீப காலமே கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டு இருக்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. ட்ரம்ப் எதை நோக்கி இதை கொண்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா, என்னை மீறி எதுவும் நடக்கூடாது, நான் சொல்றத எல்லா நாடுமே கேட்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு. இதனால அவருக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா, நான் பெரிய ஆளுங்கிற ஒரு மனப்பான்மையை அவரே உருவாக்கிறார். இப்போ இந்தியா பழிவாங்கிற கோணத்தில் இந்தியா பொருளெல்லாம் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம், 20% 50% ஆகியாச்சு. அதுக்கப்புறமும் அவங்க மீடியாவில் கேட்குறாங்க, ஏன் 50% ஆக்குறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு. அது ட்ரம்ப் இது இல்லை, இன்னமும் வேற லெவலில் நீங்கள் பார்க்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பதில் சொல்றாரு. அதை நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ட்ரம்போட கட்சியிலேயே இருக்கிற ஒரு பெண்ணு நிக்கி ஹோலோ அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, நமக்கும் இந்தியாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்தியா ஒரு வளமையான நாடு, இதோட நம்ம ஏன் பழச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, நமக்கு சீனாவுக்கு தான் பிரச்சனை, சீனாவுக்கு எந்த டாக்ஸும் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை, ஆனால் நம்ம இந்தியாவுக்கு மட்டும் பண்ணதுக்கு என்ன காரணம், ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்க தரப்புலேயே அவங்க கட்சியில் உள்ளவங்களே ஒரு பொண்ணு கேட்டிருக்காங்க. இதை தவிர்த்து நமக்கு ஏற்றுமதி இறக்குமதியில் ஏற்றுமதி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, இந்தியாவிலேருந்து அதிகபட்சமாக எல்லா பொருளுமே அமெரிக்காவுக்கு போகுது. அதிகமாக போகிறது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஐட்டம் தான், ஆடை ரொம்ப அதிகமாக போகுது. என்ன ஆச்சு அப்படின்னா, இதில் வந்து நம்ம டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டேக்ஸோட அமௌண்ட்டு இந்தியா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ அமௌண்ட்டு டேக்ஸ் ஆகுதோ வரி, அந்த வரியை வந்து இந்தியா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, அமெரிக்காவிலேருந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வால்மார்ட்டும் சரி, டார்கெட்டும் சரி, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இப்போ தற்காலிகமாக மெசேஜ் அமைச்சிருக்காங்க நம்ம இந்தியாவுக்கு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இமெயில் சென்ட் பண்ணியிருக்காங்க, தற்காலிகமாக நீங்கள் எந்த பொருளும் எங்களுக்கு அனுப்ப வேணாம், நாங்கள் சொல்லும் போது அமைச்சுட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அமைச்சிருக்காங்க, இமெயில் பண்ணியிருக்காங்களாமா. இது எதனால அப்படின்னா, வர்த்தகம் தடைப்படணும், நம்ம கூட வர்த்தகம் வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து யோசிக்கணும், இதனால இந்தியாவில் உள்ள வர்த்தகங்கள்லாம் கம்மியாகணும், இந்தியாவில் வந்து ஏற்றுமதியான பொருள்லாம் கம்மியாகணுங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஏற்றுமதி பண்ணாலும் அதோட வரியை, சுங்க வரியும் எல்லாமே நம்ம பொருட்கள் தான் வரும். 30% 50% வரியும் நம்ம தான் கட்டுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, இந்தியாவோட பொருள் அமெரிக்காவில் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதனால அந்த இந்தியாவோட பொருள் அந்த அளவுக்கு விற்காது, நம்மளை பழி வாங்கணுங்கிற ஒரு கோணத்திலேயே அமெரிக்கா அதிபர் இதை செய்கிறாரு. ஏன்னா நமக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்தது. இப்போ சீனாவுக்கும் அமெரிக்கும் தான் ஆல்ரெடி பிரச்சனையாகவே இருந்தது. ஆனால் அவங்களுக்கு எந்த டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை, எதுவுமே பண்ணல. நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து போகிறோம், சேர்ந்து பயணிக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு பண்ணுறது இது வந்து வலுக்கட்டாயமாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதனால நமக்கு வந்து வர்த்தகங்கள் ரொம்ப அடிபட ஆரம்பிச்சிடும். எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் சரி, இம்போர்ட் பண்ணுறதும் சரி, இந்தியாவிலேருந்து பொருள் எல்லா பொருளுமே ரேட்டு ரொம்ப உயர ஆரம்பிச்சிடும், யாரும் வாங்க மாட்டாங்க. அதிகமாக இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெஸ்ஸஸ் தான் அதிகமாக போகிறதுனால திருப்பூர், கோயம்புத்தூர் அந்த மாதிரி மாவட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப அடிபட வாய்ப்பு உள்ளது. இதனால இதோட மெயின் மோட்டிவ் என்ன தெரியுங்களா, இவ்வளோ வரி சுமையை எடுத்துக்கிட்டு இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய தயங்குவாங்க, ஆனால் லாபமே கையில் நிற்காது, அதனால ஏற்றுமதி பண்ணக்கூடாது, உங்களுக்கு ஒரு பயத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இதை பண்ணுறாரு. ஏன்னா இது அதிகபட்சம் 30% 40% வரைக்கும் இந்தியாவிலேருந்து அதிகமாக பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இந்தியாவிலேருந்து பொருட்கள் அதிகமாக துணியெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்கல்ல. இப்படி பண்ணும்போது பெரிய பெரிய கம்பெனிலாம் இவ்வளோ வரி சுமையை கொடுத்து ஏற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வரி கொடுத்தா வேறு கம்பெனிஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்க, ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுறாங்கிற ஒரு தாட்டில் தான் அமெரிக்கா அது பண்ணுறாரு. இதான் மெயினான மோட்டிவ் அவருக்கு. என்னை கண்டா பயப்படணும், நான் தான் பெரிய ஆள், என் பேச்ச எல்லா நாடும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மதப்பில் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு காரணம் மெயின் தான். இந்த மாதிரி மேலும் சிறப்பான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு
நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.